ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம எஸ்ஐ தேர்வு நம்ம சொன்ன மாதிரி கம்மிங் 28, 29 கிடையாது. அதை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பட் எப்போன்னு சொல்லலை இன்னும். ஸோ இதில் பல பேர்த்துக்கு சந்தோஷமாக இருக்கும். பல பேருக்கு என்னடா வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் வைக்கலையே, மறுபடியும் தள்ளி போடுறாங்களே என்னடா அப்படின்னு கொஞ்சம் சோர்வாகவும் இருக்கும். நிறைய பேர்த்துக்கு ஓகே, இனிமேல் படிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தந்திருக்காங்க அப்படின்ற ஒரு பாசிட்டிவும் இருக்கும். இப்போ எந்த விதத்தில் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு தான் இருக்குது. ஒரு சில பேர் ஓகே படிக்கிறதுக்கு டைம் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். சில பேர் என்ன தள்ளி போட்டுகிட்டே இருக்காங்க, என்ன தான் பண்ணுறது, டேஸும் வீணாயிட்டு இருக்கு, நம்மளும் படிச்சுட்டே இருக்கோம் அப்படின்னு நினைக்கலாம். பட் நீங்கள் எடுத்துக்கிற விதத்தில் தான் இருக்குது. நல்ல விதத்தில் இதை எடுத்துக்கோங்க. ஓகே தள்ளி போட்டிருக்காங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான், இன்னும் நம்ம தெளிவாக படிக்கலாம், இன்னும் நல்லா படிக்கலாம். ஏன்னா இப்போ தள்ளி போட நிறைய காம்படிட்டிவ்ஸ் உள்ளே வருவாங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஆல்ரெடி கொஞ்சம் டேஸில் படிச்சுட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், இல்லை புதுசாக படிக்க போகிறவங்களா இருக்கட்டும், நிறைய பேர் உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது நல்லா படிக்கிறவங்க இன்னும் நல்லா படிக்கணும். இப்போ கொஞ்சம் டேஸாக படிச்சுட்டு இருக்கிறவங்க இன்னும் என்னென்ன போர்ஷன் படிக்காமல் இருக்கோ அதை படிக்கணும். இப்போ நியூவாக இறங்குறாங்க, இந்த 3 மாதத்தில் எப்படி படித்து உள்ளே போகலாம் அப்படின்ட்டு நிறைய டாக்டிசம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஆனால் இதில் படிக்கிற எல்லாருமே பாஸ் ஆகிட முடியுமா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறி தான். ஏன்னா வேக்கன்சியே 1299. ஓகேங்களா? 1300க்கு 1 குறைவாக தான் கொடுத்துருக்காங்க. பேர் உண்மையாக படிக்கிறவங்க ஒரு 1,00,000 பேர் இருப்பாங்க, எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த 1,00,000 பேத்துக்குள்ளே நம்ம 1500க்குள்ளே எப்படி வர்றதுன்னு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே இறங்குங்க. ஓகேங்களா? இதில் வேலைக்கு போயிட்டு படிக்கிறவங்க இருப்பீங்க, இல்லை இதுக்காகவே படிக்கிறவங்க இருப்பீங்க, வருஷமாக படிச்சுட்டே இருக்கிறவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். படிச்சுட்டு இருக்கிறவங்க இன்னும் தெளிவாக நல்லா படிங்க. இன்னும் எந்தெந்த போர்ஷன்லாம் இன்னும் படிக்காமல் இருக்கீங்களோ அதையும் படித்து முடிங்க. கண்டிப்பாக வெற்றி உங்களை தேடி வரும். நீங்கள் உண்மையாக உழைச்சிருந்தா அது உங்களை தேடி வரும். ஓகேங்களா? நம்ம இன்ஸ்டியூட் சார்பாக நெக்ஸ்ட்டு 2வது பேட்ச் போட்டிருக்கோம். எக்ஸாம் தள்ளி போடுறதுனால 2வது பேட்ச் போட்டிருக்கோம். ஸோ அது உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படிக்கிறது, டெஸ்ட் போடுறது இது 2 தவிர வேறு ஏதாவது நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். படிக்கிறது பெஸ்ட் ஆஃப் டைமு, டெஸ்ட் போடுறது பெஸ்ட் ஆஃப் டைம். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். படிக்கிறீங்க, டெஸ்ட் போடுறீங்க, டெஸ்ட்டில் என்ன தப்பு பண்ணுறீங்களோ அதை மறுபடியும் ரெக்டிஃபை பண்ணுறீங்க. இது மட்டும்தான் அடுத்த 3 மாதத்துக்கான ஒரு வேலையாக நீங்கள் வச்சுருந்துருக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? மெசேஜ் பண்ணி டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.